பரவலா பேப்பர் ஈஸி என்றும் ஒரு சாரர் சொல்றாங்க. அதே மாதிரி சில பேப்பர்ஸ் கஷ்டம் சொல்றாங்க. அப்படி இருக்கு. கட்டாயம் நீங்க பேப்பர் வாங்கி இப்போ ரெடி ஆகணும் இல்லையா? நீங்க அதையும் எடுத்து பார்த்துக்கொள்ளணும் என்ன மாதிரிண்டு. ஓகே, ஸோ நாங்க பார்ப்போம். நாங்க இந்த சிலபஸை ஓரளவு கவர் பண்ணிட்ட மாட்டோம். இந்த இன்னும் 2-3 யூனிட் போயிட்டு இருந்தா பேப்பர்ஸ்குள்ள இறங்கலாம். ஓகே, நான் நினைக்கிறேன் இந்த கலவைகள் பாடத்துல கடந்த கிளாஸ் நாங்க பேசி இருந்தது இது நினைக்கிறேன். முனைவுத்தன்மை இல்லாதது, முனைவுத்தன்மை உள்ளதுங்கிற படிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த முனைவுத்தன்மை உள்ள கரைப்பான், முனைவுத்தன்மை அற்ற கரைப்பான்களை கொஞ்சம் இல்ல அடுத்த அப்படி இல்லை, இந்த முறை வந்து அடுத்த முறை வராது அப்படியெல்லாம் இல்லை. அதனால நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. தர்ஷன பேசுறது கிளியரா வருதா? ட்ராப் ஆகுதா? கிளியரா ஓகே, கொஞ்சம் நெட்வொர்க் குறைஞ்ச மாதிரி அதான் பார்த்தேன். ஓகே, சோ அடுத்த விடயம் இன்றைக்கு இந்த பின்னங்கள் தான் பார்க்கணும் போல அப்படியா? ஆக ஒரு கலவை ஒன்றின் அமைப்பை பின்னங்களாக காட்டலாம். ஒரு கலவை ஒன்றின் அமைப்பு என்று சொன்னால் ஓகே, ஒரு கலவை ஒன்றின் கூறுகள் என்ன பிள்ளைகள்? அது ஒரு கரைசல் ஒன்றின் கூறுகள் பாருங்க இருக்கு. ஓகே, ஒரு கரைசல் ஒன்றின் கூறாக கரையம், கரைப்பான் இரண்டும் குறிப்பிடப்படும். கரையமும் கரைப்பானும் சேர்ந்தாதான் அது கரைசல் என்று எங்களுக்கு தெரியும். ஒரு கரைசல் அதிகமா இருக்கிறது கரைப்பான்னு சொல்லுவோம், குறைவா இருக்கிறது கரையம்னு சொல்லுவோம். கரையமும் கரைப்பானும் சேர்ந்தாதான் கரைசல். அப்போ ஒரு கரைசலின் கூறு வந்து கரையமும் கரைப்பானும். அதை பத்தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கலவை ஒன்றின் கூறுங்கிற தலைப்பு கீழே நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, உதாரணத்துக்கு நான் சும்மா போடுறேன் பாருங்க. ஒரு 20 கிராம் சீனி பார்த்துக்கொள்ளுங்க. 20 கிராம் சீனி 20 கிராம் சீனி ஒரு 80 கிராம் நீர்ல கரைக்கப்படுது, தண்ணீர்ல சேர்க்கப்படுது. நீரில் கரைத்து ஒரு ஒரு கரைசல் தயாரிக்கப்படுது என்று சொல்லுங்களேன். 20 கிராம் சீனி 80 கிராம் நீரில் கரைக்கப்பட்டு கரைசல் தயாரிக்கப்படுது. ஓகே, இங்கு தரப்பட்டிருக்கிறது பாருங்க பிள்ளைகள். இங்கு சீனி கரையம், நீர் கரைப்பான் தெரியும் நினைக்கிறேன். இரண்டு அலகுகளும் பாருங்க, 20 கிராம் 80 கிராம். அப்ப தரப்பட்டிருக்க கிராம்டா அதுண்ட என்ன திணிவு? அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டவுட்னா யாரா மைக் கொண்டு பண்ணி பேசலாம். அதாவது சீனியோட திணிவும் நீரின் திணிவும் தரப்பட்டிருக்கு. சரியா? சீனியின் திணிவும் நீரின் திணிவும் தரப்பட்டிருக்கு. சரியா? அப்ப சீனியின் திணிவும் நீரின் திணிவும் தரப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, கரையத்தின் திணிவும் தரப்பட்டிருக்கு, கரைப்பானின் திணிவும் தரப்பட்டிருக்கு. அப்ப இதான் நாங்க திணிவு பின்னமாக குறிப்பிடலாம். அப்போ ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இந்த பின்னம் எவ்வாறு ஒழுங்கமையும் கேட்டா, பகுதி எண்ணாக வாரது மொத்தம் என்றா கரைசல். அப்போ 20 கிராம் சீனியும் 80 கிராம் நீரும் கலந்தா கரைசலின் திணிவு எவ்வளவா இருக்கும் சொல்லுங்க பாபு? 100 கிராம். கேள்வியை திரும்ப சொல்றேங்க. நீங்க இந்த இடத்துல வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. தண்ணீர் இருக்கு கப்ல 80 கிராம். சரியா? 80 கிராம் தண்ணீர், அதுக்குள்ள நாங்க 20 கிராம் சீனி போடுறோம் என்றால், அதாவது கரைசலின் திணிவு எவ்வளவு அல்லது மொத்த திணிவு எவ்வளவு? 100 கிராம். 100 கிராம். கவனமாக ஹேண்டில் பண்ணணும். 100 மொத்தம், அதான் மொத்தம் எவ்வளவு? 100 கிராம். அப்ப கீழே வாரது என்னண்டா, இந்த பின்னத்துல கீழே வாரது பகுதி எண்ணாக வருவது மொத்தம் அல்லது
கரைசலின் திணிவு. கரைசலின் திணிவு தானே மொத்தம். மேல தொகுதி எண்ணாக வாரது கரையத்தின் திணிவு. இங்க எது கரையம்? இனி அப்ப கரையத்தின் திணிவு எவ்வளோ? 20 அப்ப கிராம் 20 கிராம். அப்ப பின்னம் வரும் பாருங்க, 100ல் ஓகே 100ல் 20 ரெண்டு போடலாம். இதை நீங்க சுருக்கி கொள்ளலாம் இல்லையா? சுருக்கி கொண்டீங்கடா சிலருக்கு 10ல் 2 வரும். இதை இன்னும் சுருக்குனா 5ல் 1 வரும். இட்ஸ் ஓகே. இதான் திணிவு திணிவு பின்னமாக காட்டுதல். கலவை ஒன்றின் கூறுகளை திணிவு திணிவு பின்னமாக காட்டுதல். M/M இந்த பாருங்க, M/M. எம்மின் கீழ் எம்மெண்டா திணிவு திணிவு பின்னமாக மாற்றுதல் என்ற அர்த்தம். இன்னும் ஏதும் உதாரணங்கள் தேவைப்படுதா? இல்ல சார். நேரடியாக கேள்விக்கு போவோமா? ஓகே சார். ஓகே, இந்தாங்க கொஸ்டின்ஸ். 1 2 3 4 கேள்வி இருக்கு. மிக கவனமாக கையாளுங்க. இந்த 4ம் ஏதோ சில வருடங்கள்ல ஓலைவெல்ல வந்த கேள்விகளின் தழுவல். ஸோ நானா தனிப்பட்ட இதை தயாரிக்கல, ஓலைவெல்ல வந்த சில கேள்விகளை மாற்றி போட்டிருக்கிறேன். செய்வோம், பார்ப்போம். 4 கேள்வி இருக்கு. விடைகளை எடுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன மாதிரி முதலாவது கேள்வியை பார்ப்போமா? டைம் தேவையா? இல்ல சார். முடிச்சிட்டேன். சரி, எனக்கு கொஞ்சம் செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க.
ஓகே. ஸோ 4 வினாக்கள் போடப்பட்டிருக்கு. 4 கொஞ்சம் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான வினாக்கள். ஸோ நாங்க பார்க்கலாம் நினைக்கிறேன். ஓகே, முதலாவது வினா பாருங்க. 50 கிராம் குளுக்கோஸ் ஒரு கப் எடுப்போமே, ஒரு கப் ஒன்று இருக்கு. கப்ல 150 கிராம் நீர் இருக்கின்றது. அதுக்குள்ள நாங்க 50 கிராம் குளுக்கோஸ போடுறோம் என்றால் பின்னம் எவ்வாறு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பகுதி கீழே வரப்போறது கரைசலின் திணிவு அப்படின்னா மொத்த திணிவு. அப்ப 150 கிராம் நீரும் 50 கிராம் குளுக்கோஸும் சேர்ந்தா மொத்த திணிவு 200 கிராம். தொகுதியினாக வரக்கூடியது கரையம், எதை குறைவு 50 கிராம் குளுக்கோஸ். ஸோ 50 கிராம். அப்ப 200ல் 50ங்கிறது தான் விட. அப்ப இது சுருக்குனீங்கடா 20ல் 5. இன்னும் சுருக்கணும்டா 4ல் 1. பலதரப்பட்ட விடைகள் வந்திருக்கு. ஆனால் கவனமாக கையாளணும். திணிவு பின்னங்கிறது எங்களுக்கு நம்பரை பார்த்தோம், நம்பரை குயிக்கா போட்டு விடை எடுத்துருவோம். அப்படி இல்லை, கொஞ்சம் நிதானமா இருக்கணும். கீழே என்ன பகுதி எண்ணாக வரக்கூடியது மொத்த திணிவு அல்லது கரைசலின் திணிவு. மேல வாரது கரையத்தின் திணிவு. ஆக விட 4ல் 1. யாருக்கும் சந்தேகம் தான் செட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா 20 கிராம் கரையம் 100 கிராம் கரைசலில் உண்டு. அப்போ 20 கிராம்னு சொல்லக்கூடிய ஏதோ உண்டு, எதுன்னு தெரியல. 100 கிராம் கரைசலில் இருக்கின்றதாம். அப்ப கரைசல் என்றாவே என்ன? கரையமும் கரைப்பானும் சேர்ந்த மொத்தம் தான் கரைசல். அப்ப மொத்த கரைசல் எவ்வளவு? 100. 100 தந்திருக்கிறாங்க. அந்த 100ல் எவ்வளவு இருக்கு? 20 கிராம். எஸ், அப்ப 100ல் 20 சுருக்குனீங்களா 10ல் 2 அல்லது 5ல் 1. விளங்காட்டி செட் பாக்ஸ்ல போடுங்க, இல்லாட்டி மைக் ஆன் பண்ணி கேளுங்க. ஓகே, மூன்றாவது கேள்வி 75 கிராம் உப்பு. கரையம் 75. அப்ப பயம் இல்லாம 75ன்னு போட்டுடலாம். 200 கிராம் கரைசலில் உண்டு என்றா மொத்தமே 200 தான். அப்ப கீழே 200 பயம் இல்லாம போடலாம். பாருங்க, 1வதுக்கும் 3வதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. 200 இதை சுருக்குறதுண்டா 25ஆல சுருக்கணும்டா 3. 3 3 8. 8ல் 3. 8ல் 3. கடைசி கேள்வி பாருங்க. 20 கிராம் யூரியா. பயம் இல்லாம 20 போட்டுருவோம். 180 கிராம் நீரில் கரைந்துள்ளது. அப்ப நீர் தான் 180, மொத்தம் 200. ஆக சுருக்குனீங்கடா திரும்ப அதை விட தான் வருது. ஓகே, 10ல் 1. எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஓகேவா? சொல்லுங்க, எதுவும் சந்தேகம் தான் கேளுங்க. யார்? தர்ஷன் கிளியரா? ஓகே, வேற யாராவது? இஷ்ரா ஓகேவா? இது ஆரம்ப இப்போ அதிகமா அந்த கேள்விகள் வாரது குறைவு. ஆனால் எக்ஸாமுக்கு வரலாம். அது மட்டும் இல்ல, நாங்க சயின்ஸ் படிப்பிக்கிறதுன்ற நோக்கம் வெறுமனே உங்களோட O-level பரீட்சையை மட்டும் மையப்படுத்தியது அல்ல. உயர்தரத்துல இதுகள் விஞ்ஞான பிரிவுக்குள்ள போகும்போது இது தேவைப்படுறதால தான் நாங்க கொஞ்சம் டீட்டெயிலா பாக்குறது. ஓகே, அப்ப நாங்க இது திணிவு பின்னம். அதே போல இன்னும் ஒரு பின்னம் இருக்கு, கனவளவு பின்னம். விஷயம் அதுதான், விஷயம் ஒன்றுதான். ஓகே, ஒரு டவுட் ஒன்று கேட்டிருக்காங்க வரன். இரண்டாவது கேள்விக்கு 175 வரலையா? எனக்கு சரியா புரியலையே. ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இரண்டாவது கேள்வியே 275 வர இல்ல. மூன்றாவது சரிதானே? மூன்றாவது, இந்த மூன்றாவது கேள்விக்கு ஏன் 75ன் கீழ்
275 வரலன்னு கேக்குறாங்க. யாராவது விளங்கப்படுத்தேன்டா? இப்படித்தானே விட வரணும்னு கேக்குறாங்க. யாராவது ஒரு ஆள்? கரைசல்ல தான் மீதி 75 கிராம் உப்பு இருக்கு. ம். அதாவது கீழே உள்ளது கரைசலின் திணிவு தானே. பகுதி எண்ணாக வரக்கூடியது கரைசலின் திணிவு. கரைசலின் திணிவு எங்களுக்கு விளங்குற பாஷையில் தான் மொத்த திணிவு. அப்ப கரைசல் தானே மொத்தமும். அப்ப மொத்தமும் 200. அது தந்திருக்கிறாங்க அவங்க. அந்த டவுட் வரும், உண்மையிலே அந்த டவுட் கட்டாயம் வரும். அதுல இருக்க உப்பு 75, அதாலதான் 200ல் 75 போடுறோம். ஓகே, அடுத்த பின்னது போவோம். கனவளவு பின்னம். இதுவும் அதேதான். கனவளவு பின்னம் என்றா ஒரு கரைசல் தயாரிக்கும் போது சும்மா ஒரு உதாரணம் போடுவோம். என்ன, நாங்க போறோம் இன்னைக்கு டிரெக்டா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போறோம், நியம கரைசலுக்கு. சும்மா வைப்போமே, ஒரு 80 கனவளவின் அழகு என்னன்னு தெரியுமா பிள்ளைகள்? சென்டிமீட்டர். கனவளவின் சர்வதேச அலகு மீட்டர் கணம். மேத்ஸ்லண்டா எல்லாத்துலயும் ஒன்றுதான், மீட்டர் கணம். அப்ப கனளவு அளக்க சென்டிமீட்டர் கணம் பாவிக்கலாம், மீட்டர் கணம் பாவிக்கலாம், டெசிமீட்டர் கணம் பாவிக்கலாம். சயின்ஸ்ல உள்ளது மட்டும் சொல்றேன், சரியா? மில்லிமீட்டர் கணம் பாவிக்கலாம். மிக சின்ன அளவு வந்து மில்லிமீட்டர் கணம். இந்த ஒரு சொட்டு என்று சொல்லுவோம், மனிதனுடைய ஒரு சொட்டு ரத்தம் என்று சொல்லுவோம். அந்த ஒரு சொட்டு ரத்தம்ங்கிறது 1 மில்லிமீட்டர் கணம். எங்களோட வீட்டுல நிக்கிற அந்த 1000 லிட்டர் டேங்க் இருக்கு, அது 1 மீட்டர் கணம். சென்டிமீட்டர் கணம் என்றா 1 மில்லி லிட்டர் என்ற அர்த்தம். டெசிமீட்டர் கணம் என்றா லிட்டர் என்ற அர்த்தம், 1 லிட்டர். ஓகே, அது இருக்கட்டும், இது பின்னாடி பார்ப்போம். சோ சென்டிமீட்டர் கணம், கனவளோட அழகாக நாங்க இங்க எடுக்கிறோம் சென்டிமீட்டர் கணம். ஓகே, அப்ப 80 சென்டிமீட்டர் கணம் நீரோட பாத்துக்கோங்க, தண்ணியில நான் என்ன செய்யறேன்டா, ஒரு 20 சென்டிமீட்டர் கணம் ஏதாவது ஒரு சும்மா ஒரு ஒரு வினாகிரி கொஞ்சம் கலக்குறேன். வினாகிரி அல்லது பால் அல்லது தேன் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒன்று கலக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திரவம் ஒன்று கலக்குறேன். இப்ப இதுக்கான விவி பின்னம், விவி என்றா கனவளவின் கீழ் கனளவு பின்னம், எம்எம் என்றா திணிவுவின் கீழ் திணிவு, சரி? மேஸ் ஓவர் மேஸ். எம் என்றா திணிவு, வி என்றா கனவளவு, ஒளிம், ஒளிம் ஓவர் ஒளிம். அப்போ எங்களுக்கு தெரியும் கீழே வர வேண்டியது மொத்த கனவளவு அல்லது கரைசலின் கனவளவு. அப்போ 80 சென்டிமீட்டர் கணம் நீர், 20 சென்டிமீட்டர் கணம் மதுசாரம் என்றா மொத்தம் 100 சென்டிமீட்டர் கணம். அப்ப 100. மேல வர்றது கரையத்தின் கனவளவு. கரையம் இதுல எது? இந்த மதுசாரம் 20 ஆக 100ல் 20ங்கிறது பின்னம். இதை சுருக்கி எடுத்தீங்கன்னா 5ல் 1 வரும். அதே மெத்தட் தான், புதுசா ஒன்றும் இல்லை. சோ நாங்க நேரடியா கேள்விக்கு போலாம்னு நினைக்கிறேன். இதான் கேள்வி வரன், சின்ன மாற்றம் ஒன்று செய்ய இருக்கு. ஓகே, கேள்வி. ஓகே பிள்ளை, நீங்க இந்த முதலாவது 50 சென்டிமீட்டர் எத்தனை ஹோல்? ஓகே, இந்த கேள்வி விளங்கும் நினைக்கிறேன். இந்த ஒரு கேள்வி செய்யுங்க முதல்ல பாப்போம். கனவளவு பின்ன காணணும். கையில பேப்பர் இருக்கு, கன சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கணம்.
ஓகே, இப்போ உங்களால் செய்ய முடியும். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அடுத்து உங்களுக்கு மூல் பின்னம் செய்யணும். மூல் பின்னம் ஓகே சார். செஷன் முடிஞ்சா சரண்யா முடிச்சிட்டமா? சார் முடிஞ்சு சார். ஓகே, ஓம் சார். ஓகே. இப்ப நாங்க பாப்போம். அதே கண்டிஷன் தான். டவுட் என்ன கேளுங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும் கனவளவு கன அளவு பின்னமெண்டா மொத்த கன அளவு மேல கரையத்தின் கனவளவு கொண்டு வரும். ஆக பாருங்க, 50 சென்டிமீட்டர் கணம் எத்தனோல் 250 சென்டிமீட்டர் கணம் நீரில் கரைந்துள்ளது. அப்ப 50 சென்டிமீட்டர் எத்தனோல் 250 நீரில் கரைந்திருக்கு. அப்ப நீரும் எத்தனோலும் சேர்ந்த மொத்தம் 300. ஓகே, 300 சென்டிமீட்டர் கணத்துல 50 சென்டிமீட்டர் கணம் எத்தனோல் உள்ளது. அப்ப 300 50 சுருக்குனீங்கடா 6 உண்டா? ஓகே, இதான் பின்னம். 60 கன சென்டிமீட்டர் கரையும் 200 கன சென்டிமீட்டர் கரைசலில் கரைந்துள்ளது. அப்ப எங்களுக்கு மொத்தமே தந்திருக்கிறாங்க. ஆக 200 60 சுருக்கணும்டா 20 6 10 3 சுருக்கி போடலாம். 10 3 30 கன சென்டிமீட்டர் பால் 470 சென்டிமீட்டர் நீரில் கரைந்துள்ளதுண்டா 500 30. சரியா? 50 3. ஓ, 50 3. எஸ். நூறு கன சென்டிமீட்டர் திரவம் 200 கன சென்டிமீட்டர் கரைசல் உள்ளதுண்டா 200 100. 2 எஸ். எதுவும் சந்தேகம் இருக்குதா? இல்லை இல்ல சார். ஓகே, இனி நாங்க மெதுவாக நகர்வோம். மூல் பின்னம், அதுவும் அதேதான். மூல் பின்னம் என்ன? மூல் பின்னத்தில் இருக்கிற விசேஷத்துவம்னா மூல் காணணும். ஓகே, நான் ஒரு கேள்வி செஞ்சு காட்டுறேன் முதல்ல. உதாரணமாக போடுவோம், ஏதாவது ஒரு உதாரணம். ஓகே, 180 கிராம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குளுக்கோஸு C6H12O6 180 கிராம் குளுக்கோஸ் ஆனது ஒரு 90 கிராம் சும்மா போடுவோம். 90 கிராம் நீரில் கரைந்துள்ளது. சரியா? ஒரு கப்ல தண்ணீருக்கு தான் 90 கிராம் தண்ணீராம். அதில் 180 கிராம் குளுக்கோஸை போட்டு கரைச்சி வச்சிருக்கிறாங்களாம். அவ கேட்குறாங்க குளுக்கோஸின் மூல் பின்னம் யாதுன்னு கேட்குறாங்க. முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க, முடியாதவங்களும் நாங்கள் பார்ப்போம். அப்ப கேள்வியை பாருங்க. மூல் பின்னம் அடிக்கடி பார்ட் பண்ணுக்கு வந்த கேள்வி, அடிக்கடி வந்த கேள்வி. இந்த முறை வரலன்னு நினைக்கிறேன். சரியா? நான் சரியா பேப்பர் சரியா பார்க்க கிடைக்கல. வரலன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். அப்ப 180 கிராம். ஓ, அதான் சரியா, நான் பார்க்கல என்னப்பா. சோ மூல் பின்னம் மொத்த மூளை காணணும். அண்டா குளுக்கோஸ் மூலும் நீர் மூலும் காணணும். அப்ப மூல் கிரேட் 10ல படிச்சிருக்கிறோம். மூல் சமன்
திணிவின் கீழ் மூலர் திணிவு பார்த்திருக்கிறோமா? ஓகே. ஓம் ஆக குளுக்கோஸோட திணிவு எனக்கு தெரியும் 180 கிராம். குளுக்கோஸின் மூலர் திணிவு காண அவர் தரணும் பிராக்கெட்ல எங்களுக்கு சி சமன் 12 தரணும். அவர் தரணும், இல்லாட்டி தராடி செய்ய இயலாது. H சமன் 1 ஆக்சிஜன் 16. இது അതിന്റെ சார் அணுத்திணிவுகள். அவ கார்பன் 1 திணிவு 12, 6 திணிவு 72. நான் போட்டது சரின்னு நினைக்கிறேன். ஹைட்ரஜன் 1 திணிவு 1, 12 ஹைட்ரஜன் திணிவு 12, ஆக்சிஜன் 1 திணிவு 16. அப்ப 6 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 96. எஸ். அப்போ கார்பன் 72, ஹைட்ரஜன் 12, ஆக்சிஜன் 96 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு விட வரும் 180 வரும். 180 கிராம் மூல் -1. இது மூலர் திணிவோட அழகு. கிராம் மூல் -1 சுருக்குனீங்கடா உங்களுக்கு வரும் 1 மூல் வரும். இது ஒரு ஓரமா எழுதி கொள்வோம். குளுக்கோஸ் மூல் நான் கண்டுட்டேன் உண்டு. பாருங்க எவ்வளவு வேலை இருக்குங்க. பகுதி 1ல 1 மார்க்ஸுக்குரிய கேள்வி. பாருங்க எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறோம். இனி நீர்மூல்கள் காணணும். நீர் தந்தன் 90 கிராம் உண்டு. அப்ப நீர்மூலும் அதே முறையில காண்போம்னா நீர் மூலுக்கான சமன்பாடு திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு 90 கிராம் எனக்கு தெரியும். நீரோட ரசாயன சூத்திரம் H2O. இந்த இடத்துல ரசாயன சூத்திரம்லாம் எழுத தெரியும். இப்ப கிரேட் 10ல உள்ளது ரசாயன சூத்திரம் எழுதுறது, அது மூலர் திணிவு காண்றது, மூல் காண்றதுலாம் கிரேட் 10ல உள்ளது. ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 16. அப்ப மொத்தம் 18. ஆக நீரின் மூலர் திணிவு 18 கிராம் மூல் -1. சுருக்குனீங்கடா 5 மூல். சரியா? 840 5 மூல். அப்போ எனக்கு 5 விட வருது. சோ பாருங்க இப்போ இனிதான் கேள்விக்கு போறோம். அப்போ மூல் பின்னம் எழுதுற முறை எப்படின்னு கேட்டா கரைசலின் மொத்த மூல் 5 முண்டும் 6. சரியா? நீர் 5 மூல் இருக்கு அந்த 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 கப்புக்குள்ள. குளுக்கோஸ் இருக்கு 1 மூல் இருக்கு. அப்ப மொத்த மூல் 5 முண்டும் 6. குளுக்கோஸின் மூல் பின்னம்னு கேட்டாங்களா? 6 போட்டாச்சு. குளுக்கோஸ் எத்தனை மூல் இருக்கு? 1 போடலாம். அல்லது நீர் மூல் பின்னம்னு கேட்டா மொத்தம் 6, அதுல நீர் எவ்வளவு இருக்கு? 5. இவ்வாறு 2 வகையில இதுக்கான விட கேள்வி வரும். யாருக்காவது விலங்காட்டி கேட்கலாம், செட் பாக்ஸ்ல போடலாம். எனி டவுட்? இல்ல சார் விளங்கிட்டு. ஓகே, அப்ப நாங்க நேரடியாக மூல் பின்னம் கணிப்போம். உங்களுக்கு தரலாம் 90 கிராம் குளுக்கோஸ், (44 கிராம் நீரில் கரைக்கப்பட்டுள்ளது. இதுக்கான சூத்திரம் கார்பன் உங்களுக்கு 12, ஹைட்ரஜன் 1, ஆக்சிஜன் 16. பாரன் மாத்திதாரன். இதுல ஒரு 2 பயிற்சி செஞ்சா போதும், விளங்காட்டி பார்த்துக்கொள்ளலாம். கார்பன் பாண்ட் ஹைட்ரஜன். ஓகே சரி. அதே மாதிரி 20 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு செய்ய ஆரம்பிங்க. சோடியம் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ண 45 போட்டுக்கோங்க. சாரி 45.
20 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு, 99 கிராம் நீரில் கரைந்துள்ளது. அதே மாதிரி 120 கிராம் யூரியா 180 கிராம் நீரில் கரைந்துள்ளது. யூரியாவோட ரசாயன சூத்திரம் நான் தரேன் உங்களுக்கு. CONH2 twice. தென் யூரியாவோட ரசாயன சூத்திரம். இதில் நீங்க கார்பன் தெரியும், ஆக்சிஜன் தெரியும், நைட்ரஜன் 14, ஹைட்ரஜன் தந்துட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல தரணும் சோடியம் இல்லையா? சோடியம் 23. ஓகே, ட்ரை பண்ணுங்க. இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா வேலையும் போட்டு கொடுத்துருக்கிறேன், பார்ப்போம். ட்ரைங் பார்ப்போம். ஓகேவா? செய்யலாமா? என்ன மாதிரி? உங்களுக்கு சில நேரம் கேள்வி வரும், என்ன மூல் பின்னத்தை கேட்கிறாருன்ற கேள்வி வரும். என்ன சார், முதலாவதுல நீரின் மூல் பின்னங்காங்கிறதா குளுக்கோஸ் மூல் பின்னங்காங்க? ரெண்டும் காணுங்க. ஒண்ட கண்டா இன்னொன்று மாத்தி போடுறது தானே. இப்ப 10 சும்மாவுமே குளுக்கோஸோட 10 நீரோட எவ்வளவு? 10 உங்களுக்கு ஒரு விட வருது. 10 ஒரு விட வந்தா மத்தது என்னன்னு கேட்டா 10 மேத்ஸ்ல செய்வோமே கணக்கு பின்னங்கள். 7 மீதி 10 அவ்வளவுதான். அப்ப அதற்கு தனிப்பட்ட இதுல கண்டு கொண்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இதை காணுங்க. இதை கண்டு முடிய இந்த பாடத்திலே மிகப்பெரிய பகுதியான செறிவுக்கு நாங்க போகலாம். ஓகே, செய்யுங்க பார்ப்போம். முதலாவது முடிச்சிட்டோமா? ஓகே, பாப்போமே. சந்தேகமா இருந்தா பார்த்துக்கொள்வோம். முதலாவதுக்கு வரணும் விட குளுக்கோஸின் மூல் பின்னம் என்று சொன்னால் உங்களுக்கு வரணும் 2.5 3 0.5 வந்ததா? அப்படியா?
ஓம் சார். சந்தேகமா தான் கேளுங்க, நான் விளங்கப்படுத்திடுறேன். 2 3க்கு போகாதீங்க. நீரின் மூல் பின்னம் என்றா 3 2.5. ஓம் சார். தயிப், தர்ஷன், இஸ்ரா, உங்களை விட சரியா வராட்டி கேளுங்க, டவுட்டுண்டா. ஷிரோமி, ரிசானா, சார் என்ன டவுட் சார்? ஓகே, பாத்துரும். பிரீசன் இருக்கிறாங்க, தக்ஷனா இருக்கிறாங்க, ஐமன் இருக்கிறார், சரண்யா இருக்கிறாங்க, நதா மரியம். ஓகே, தினு. ஓகே, சோ அந்த கேள்விக்கு விட எப்படி வருதுன்னு இருக்கா பாத்துருவோம் நாங்க. ஓகே, அதான் இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பம் வரும், பாப்போம். பெரிய கஷ்டம் இல்ல, கஷ்டப்பட தேவையில்ல, பாப்போம். இந்த பாரு. ஓகே, ஓகே, எங்களுக்கு தரப்பட்ட கேள்வியின் தரவுகளை நாங்கள் எழுதிக் கொள்வோம். தரவு என்ன தரப்பட்டது? 45 கிராம் நீர் தரப்பட்டிருக்கு. 45 கிராம் நீரில் 90 கிராம் குளுக்கோஸ் கரைக்கப்பட்டிருக்கு. அப்ப குளுக்கோஸோட ரசாயன சூத்திரம் C6H12O6. ஒரு சின்ன இடையில ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு ஐஸ் பிரேக் கொண்டு எனக்கு நினைவுல வருது. முதல்ல நினைச்சு கொண்டே இருக்கேன். உயிரியல் மூலக்கூறுகளான கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம் ஆகிய உயிரியல் மூலக்கூறுகளில் பொதுவாக காணப்படக்கூடிய மூலகங்கள் எவை? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகே, இது இந்த முறை வந்த முதலாவது. அப்பா, நபா அப்டேட்டா இருக்கிறீங்க, வெல்டன். இது இந்த முறை வந்த முதலாவது கேள்வி. சரியா? பாருங்க, கிரேட் 10ல முதலாவது பாடம். நான் நினைக்கிறேன் அதுக்கு உங்களுக்கு அட்டவணையெல்லாம் போட்டுதான் நான் படிப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கிளாஸ்ல ஸ்டார்ட்ல இருந்து இருக்க உங்களுக்கு தெரியும். இஸ்ரா பாருங்க, கார்போஹைட்ரேட் CHO, லிப்பிட் CHO, புரதம் CHON, சில நேரம் எஸ், நியூக்ளிக் அமிலம் CHONP. இது அவ்வளத்திலையும் பொதுவா என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நாளுக்கும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய மூலகம் என்று கேட்டிருக்காங்க. முதலாவது வினா, பகுதி 1ல முதலாவது வினா. இது 3 மட்டும்தான் இருக்கும். அப்போ நான் நினைக்கிறேன் இது இலகுவான வினான்னு தான் நினைக்கிறேன், தெரியல. ஓகே, சின்ன ஐஸ் கொடுக்கப்பட்டது. ஓகே, நாங்க வரும் இந்த கேள்விக்கு. மூல் பின்னம் என்றா மூல் காணணும். அப்போ மூல காண்போம். மூலுக்கு சமன்பாடு தெரியும் எனக்கு. மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு தான் தந்திருக்கு 45 கிராம். அதை போடுவோம். திணிவுக்காக 45 கிராம் போடுபடுது. மூலர் திணிவுக்காங்கிறது தெரியும் தானே பிள்ளைகள்? ஐதரசனுக்கு 1, அப்ப 2 ஐதரசனடா 2. ஆக்சிஜனுக்கு 16, அப்ப மொத்தம் 18. அப்ப 45 18 கிராம் மூல் -1ஆல பிரிக்கணும். பிரிச்சிங்கடா உங்களுக்கு வார விட 2.5 மூல் என்று வரும். அந்த இடத்துல பிரித்தல் பிளது விட்டீங்களோ பார்த்துக்கொள்ளுங்க ஒருக்கா. இந்த மேத்ஸ் கவனமாக செய்யுங்க. கணிதம் மிக முக்கியம் சயின்ஸுக்கு, மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி குளுக்கோஸ் மூல பார்த்தீங்கன்னா மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. குளுக்கோஸோட திணிவு தந்திருக்காங்க 90 கிராம். சாரி, நான் அதில் அழகு போடல இல்லையா? 90 கிராம். அதோட மூலர் திணிவு முதல்ல கண்டிங்க நீங்க. ஒருக்கா கண்டா நினைவுல வச்சு கொள்றது தானே. 6 தர 12 6 72 12 96 போட்டோம். 180 வந்தது. 90 180ஆல வகுத்து பலர் 2 போடுவீங்க. அது நார்மலா as usual நடக்கிற விஷயம். பல இடங்கள் இந்த பிழை வரும். அரை மூல் அல்லது 0.5 மூல். இப்போ கவனிங்க, தண்ணீர் இருக்கு 2.5 மூல், குளுக்கோஸ் இருக்கு 0.5 மூல். அப்ப மொத்தம் எத்தனை மூல்? 2.5 மூலும் அரை மூலும் சேர்ந்தா 3 மூல். அந்த 3ல
நீர் இருக்கிறது 2.5, நீர்மூல்கள் 2.5. மாறி குளுக்கோஸுக்கான மூல் பின்னத்தை எழுதுங்கன்னு சொன்னா 3/2 0.5. இதுல நீங்க செக் பண்ணுங்க எந்த இடத்துல பிளவிட்டீங்கன்னு பாருங்க. இந்த பிரித்தலில் பிளவிட்டுறீங்களா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பிரித்தல்ங்கிற ஏரியால பிளவிட்டிருப்பீங்க. இதுதான் பொதுவா நடக்கிற விடயம். இல்லைண்டா இந்த சமன்பாடெல்லாம் மறந்துட்டோம் சார், எங்களுக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை அப்படியும் இருக்கும். நார்மலா இருக்கும் as usual. அதே மாதிரி இல்ல சார் அந்த மூலர் திணிவு கண்டதுல பிழை இருக்கு அப்படியும் இருக்கும். அப்ப மூலர் திணிவு காண்றதுல பிழை இருக்கலாம். பாருங்க இந்த கேள்வி செய்ய எவ்வளவு வேலை செய்யும். மூலர் திணிவு பாருங்க, ரசாயன சூத்திரம் எழுதணும், மூலர் திணிவு காணணும், மூல் சரியா காணணும், பிறகுதான் பின்னத்துக்கு வரணும். ஓகேவா? என்ன மாதிரி சத்தத்தை காண இல்லையே எங்கட என்ன மாதிரி பிளேல் தில்ருக்ஷி தையப். சரி சார். ஓகே ஓகே சார். ஓகே, இன்னொரு கேள்வி ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லையா? ஓகே. நபா என்னமோ போட்டிருக்கீங்கம்மா, எனக்கு விளங்கல. நபா என்ன டவுட் இருக்குமா உங்களுக்கு? சார் இந்த மாதிரி நடந்த ஓ லெவல் பேப்பர்ல ஒரு டவுட் இருக்கு சார் எனக்கு. ஓ கேளுங்க, எல்லார்ட்டையும் பொதுவாக கேட்டுருவோம், எல்லாரும் தெரிஞ்சு கொள்றது தானே. சார் ஓட்டமின்னியல்ல உள்ள ஒரு டவுட் சார். அந்த பின்னாடி உங்களோட அமைப்பு கட்டுரை வினாவுல பின்னாடி உள்ளது கேக்குறீங்க அப்படியா? இல்ல சார், எம்சிக்யூல 26வது கேள்வி. ஓ சரிம்மா, ஓகே. நான் ஓகே ஓகே சொல்லுங்க. அது என்ன தடைக்காங்கிற பத்தியா கேள்வி? நான் பார்க்கல கேள்விய. இருங்க, 26. ஓகே நபா, நான் சொல்லுங்க நபா, சொல்லுங்க நபா, சொல்லுங்க. சமவெளி தடை பெருமானம். ஓகே பரவாயில்ல நபா, அப்படி செய்வோம். நாங்க எல்லாருக்கும் வேலை ஒன்று கொடுத்துட்டு நான் முதல் கேள்வியை பார்த்துறேன். போன்ல இருக்கும். முதலாவது சரிப்பிள்ளையில் போ, இரண்டாவது செய்வோமா? ஓகே. எனக்கு சொல்லுங்க, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ரசாயன சூத்திரம் எழுதுற யாருக்கா சிக்கல் இருக்கா? இல்ல சார். என்ன நபா சொல்ல நபா சொல்லாதீங்க. யாருக்காவது என்ன அது பிழைச்சா எல்லாம் போச்சு. இஷ்ரா தையப் இருக்கிறீங்க, பேசுங்க. தர்ஷன், சோடியம் ஹைட்ராக்சைடு இல்ல தெரியும் சார். அந்த ஓகே, நீங்க செய்து கொண்டிருங்க. சோடியம் என்றா எண்ணே ஆவர்த்தன அட்டவணை கட்டாயம் வரைஞ்சு கொள்ளணும். முதலாம் கூட்டம் என்றா அதோட வலுவளவு உண்டு. ஹைட்ராக்சைடு என்றா பாடமாக்கோணும். OH மைனஸ் என்று இருக்கும். மைனஸ் என்றா அதோட வலுவளவு உண்டு. மாத்தி பெருக்குனீங்கடா எண்ணே உண்டு, OH என்று ஒன்று ஒன்று வரும். இதான் NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. இது பிழைச்சதுண்டா கேள்வியை மறக்க வேண்டி இருக்கும். ஓகே, இப்ப நீங்க செய்யுங்க. நான் நபா கட்ட டவுட் ஒருக்கா பாக்குறேன். இரண்டாவது மூன்றாவது செய்யும். யாருங்கட நபா, இது முடிய நான் இந்த கேள்வி விளங்கப்படுத்தி விடுறேன் நபா. ஓகே சார். விட கண்டுபிடிச்சிங்களா நபா? அந்த 26வது விடையை கண்டுபிடிச்சிங்களா? இல்ல சார். கண்டுபிடிக்கலாமே டிரெக்டா. ஓகே, நான் சொல்றேன். இதை முடிப்போம். இதை முடிச்சுட்டு அதை காட்டிட்டு நான் அடுத்ததுக்கு வரேன். சரி, அதுக்கு எத்தனாவது விடன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நபா அதுக்கு வரணும். ஒன்றாவதும் 4வதும் சரியா இருக்கும். அப்படின்னா வர பியும் எஸ்ஸும்
ஏன்னு பார்ப்போம் நாங்க. சரியா? Okay, sir. பெரிய கஷ்டமான Okay. ஒன்று இல்ல. 26வது கேள்வி என்ன அது? Sir, ஓம். எஸ் தொடரால சார் தொடுக்கப்பட்டிருக்குது. ம். ஓகே நபா அப்போ நான் சொல்றேன் என்னது? கூட்டுறவு சார். நபா இதை முடிச்சிருவோமா? ஓகே சார். எல்லாருக்கும் சொல்லிடுவோம். அதான் நான் இப்ப இருக்கட்டும், இதை முடிச்சிட்டு நான் விளங்கப்படுத்துறேன். சரியா நபா? ஓகே சார். ஓகே. ஏண்டா தொடரா இருந்தா என்ன செய்வீங்க நபா? கூட்டுவீங்க தானே? ஓம் சார். 1 3 2 தானே? ஓம் சார். அப்ப அதே மாதிரி தானே முதலாக பியும் அதே மாதிரி தானே இருக்கு, 2 தானே இருக்கு. அது சமாந்தரமா தான் சார் தருது. நபா 2 ஓமும் 2 ஓமும் சமாந்தரமா இருக்கா பீல? இல்லையா? பி 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 முதலாவது விட இல்ல சார். பீல வந்து 2 ஓம் 2 ஓம் எப்படி இணைக்கப்பட்டிருக்கு? சமாந்தரமா தான் இருக்கு. ஓகே. எஸ்ல போய் பாருங்க. அது தொடரால சார் இருக்கு. ஒன்றும் தானே தொடரா இருக்கு. ஓம் சார். மேல வார ஒன்றும் கீழே வார ஒன்றும் தானே ரெண்டும் தொடரா இருக்கு. தொடரா இருந்தா ஓகே சார். 1 2 ஓ கீழே 1 2 ஓ இப்போ 2 எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கு? சமாந்தரம். சரிதானே? இப்போ ஓகே சார். நான் விளங்கப்படுத்துறேன், இதை செய்யுங்க. நான் விளங்கப்படுத்துறேன், எல்லாத்தையும் சேர்த்து காட்டும். சிலர் பார்ப்போங்க, என்னடா நபாவும் சேர் ஏதோ 1 3 2 பேசிட்டு இருக்காங்க, எங்களை விட்டுட்டாங்க. எல்லாருக்கும் விளங்கப்படுத்துவோம், இதை செய்து முடியுங்க. என்ன மாதிரி? தையிப் எந்த கேள்வி போயிட்டு இருக்கு தையிப்? 2வது முடிஞ்சு சார். லாஸ்ட். ஓகே செய்யுங்க டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, நாங்கள் 2வது பார்க்கலாம் நினைக்கிறேன். 20 கிராம் சோடியம் ஹைட்ரோக்சைடு 99 கிராம் பாப்போம். விடையை செக் பண்ணி போகும்போது அடுத்த செய்ய நான் டைம் தரேன். 20 கிராம் சோடியம் ஹைட்ரோக்சைடு NaOH, அதுல தரப்பட்டிருக்கு. NAக்கு வந்து 23 தந்திருக்கு பிள்ளைகள், ஓக்கு 16 தந்திருக்கேன், Hக்கு 1 என்றா டோட்டல் 40 கிராம் மூல் மைனஸ் 1 அதுண்ட மூலர் திணிவு. ஆகவே மூல் கணிச்சிங்கண்டா திணிவு 20 கிராம், மூலர் திணிவு 40 கிராம் மூல் மைனஸ் 1, ஆக விட அரை 0.5 மூல். சோடியம் ஹைட்ரோக்சைடு மூல்களின் எண்ணிக்கை 0.5. 99 கிராம் நீரண்டா நீர் H2O. H-ஓடது பார்த்த நாங்க 1 2 ஓட பான 18, மொத்த திணிவு 99. 99 18 வகுப்பட்டா என்ன விட வரும்?
5.5. 11 சார். ஓமா 11/2. இதை நாங்க தஸ்தில் எடுத்துக்கோம் ஈஸி தானேண்ணா. இல்லாட்டி இங்க அரைன்னு வச்சுக்கொள்ளும். ரெண்டும் பின்னமா இருக்கணும், இல்லாட்டி தசமமா வைக்கணும். அப்பதான் நீங்க ஈஸி. தசத்துல மாத்துங்கண்டா 5.5 மூல். ஆக சோடியம் ஹைட்ராக்சைடு மூல் பின்னம் கேட்டாங்கண்டா மொத்த மூல்